ஸ்டோரி தான் ப்ரோ. பிச்சைக்காரன் ஒரு பிச்சைக்காரன் 3 மாதிரி இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பர். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. சீரியஸா நல்லா இருக்கு. என்ன போட்டுறாதீங்க. ஆனா படம் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. எப்படி லாக் அடிக்குதுன்றாங்க படம்? இல்ல படம் நல்லா இருக்குங்க. ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு படம். சூப்பர். பரவாயில்ல, பார்க்கலாம். நல்லா இருக்கு. படம் லாக் அடிக்குதுன்றாங்க. ஸ்டோரி சரியில்லை, ரொம்ப லென்த் இல்லை. ஸ்டோரி லென்த்தாக தான் இருக்குது. ப்ளஸ் ஆனால் அந்த கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகுது. ஆனால் போர் அடிக்காமல் போகுது. அது ஒன்றும் பெருசாக சொல்கிறது இல்லை. போர் அடிக்கல. ஆனால் ஆமாம், ஆக்டிங் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஸ்டோரி வைஸ் ஓகே தான். பிச்சைக்காரன் 3 எடுத்துருந்தா இந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டோரி தான் ப்ரோ. பிச்சைக்காரன் ஒரு பிச்சைக்காரன் 3 மாதிரி இருக்கு ப்ரோ. விஜய் ஆண்டனி எடுக்க வேண்டிய 130 rupees வேஸ்ட்டு தான். தனுஷுக்கு அப்புறம் ஒரு நல்ல டேரக்டர் அப்படின்னா மியூசிக் டேரக்டர் இதில் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. கதை பக்காவாக இருக்குது. ஏதோ ஒரு சின்ன கான்செப்ட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. சில பேர் எந்த மாதிரியான எண்ணத்தில் படம் பார்க்க வர்றாங்க அப்படின்றது தெரியல. யதார்த்த மூவி எங்கேயுமே லேக் ஆக வாய்ப்பே இல்லை. யதார்த்த மூவியில் அடுத்தடுத்த சீன் எப்படி இருக்குது அப்படின்ற அடிப்படையில் அது அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி போகிறது. பிச்சைக்காரங்களுடைய உண்மையான ஒரு ஆக்டிங், ஒரு இன்னோசன்ட் மாதிரி தனுஷ் நல்லா ஆக்டிங் கொடுத்துருந்தார். நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தார். அந்தளவுக்கு சூட் ஆகுதோ இல்லையோ, பட் இது ஒரு யதார்த்த மூவிக்கு அந்த ஒரு கான்செப்டில் அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தது இந்த படம். சரி, இதில் காமெடி ஃபைட்லாம் இல்லை. காமெடி இதில் ஃபைட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. யதார்த்தமாக படம் போய்கிட்டே தான் இருந்ததே தவிர ஒரே ஒரு சாங்கு வேறு சேடு சாங் ஒரு 2 சாங் இருந்தது. தத்துவ பாட்டுன்ற மாதிரி ஒரு பாட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க நம்மளை எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி. ஒரு தத்துவ பாட்டு, ஒரு சேடு சாங், ஒரு பாட்டு அந்த நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி. புஷ்பா படத்தில் கூட ஊ சொல்கிறேன் அந்த படம் எந்த அளவுக்கு ஹிட் ஆச்சோ அதே மாதிரி இதில் ஒரு பாட்டு கொடுத்துருந்தாங்க. அந்த பாட்டு ரொம்ப அருமையாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஃபேமிலியோடு அழகாக உட்காந்து பார்க்கலாம். பணம் இருக்கிறவங்க, இல்லாதவங்க, அதுலேயும் பிச்சைக்காரங்க எந்த அளவுக்கு ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு சமூகத்தில் இந்த பிச்சைக்காரன்றவங்க ரொம்ப அடிபட்டு கீழே இருக்கிறவங்க, அவங்கள வச்சு ஒரு பெரிய கிரைம் நடக்குது, ஒரு கற்பனை கதாபாத்திரமா இல்லை உண்மையிலே இதெல்லாம் நடக்குதா அப்படின்றத வச்சு நம்மளை சிந்திக்க வச்சுருக்காங்க. அந்த படம் ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா இருந்தது. கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கு, ஆனால் நல்லா இருந்தது. தனுஷ் ஆக்டிங் நல்லா இருக்கு. நல்லா பண்ணார். சூப்பராக ஓகே. ஆனால் கொஞ்சம் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான். ஸ்டோரி ஓகேவா? ஓகே தான். காமெடி எதுவும் இல்லை. ஃபைட்டு கொஞ்சம் இருந்துச்சு. சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. ஸ்டோரியிலே நல்லா இருந்துச்சு. மியூசிக் பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. தமால் தூள் தனுஷ் பிச்சைக்காரனுடைய ரீமேக் மாதிரி தான் இருக்குது. ஆனால் நார்த் இந்தியாவில் தான் இந்த படம் பார்த்து கிடையாதுல்ல. நல்ல படம், ஓகே தான், குட். தமால் தூள் தனுஷ் தான். நல்லா இருக்கு. ஒன் டைம் பார்க்கலாம். நல்லா தனுஷ் ஆக்டிங் பார்க்கலாம். ஒன் டைம் பார்க்கலாம். எப்படி லாக் அடிக்குதுன்றாங்க படம்? நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்குண்ணா. குமார் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. பார்க்கலாம். நல்லா இருக்கு. ரொம்ப லாக் அடிக்குதுன்றாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. உண்மை நல்லா இருக்கு. சுமார் தான். அவ்வளோ இல்லை. அவ்வளோதான் இருக்கு. இருக்கு படம். நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருக்கு. சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்கா? சொல்லுங்க சார். உண்மையிலே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் போர் அடிக்குதுன்றாங்க. இல்லை பார்க்கலாம்.